ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 2 புதன்கிழமை நாளைய தினம் மகாலய அமாவாசை. நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் கலந்து தலைக்கு குளிக்கிறது மூலயமா பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ முடியும். அப்படி என்னென்ன பொருட்களை கலக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் வரக்கூடிய அமாவாசை மகாலய பட்சத்தோட கடைசி நாளாக இருக்கக்கூடிய மகாலய அமாவாசை. புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஒரு மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னோர்களோட சாபத்தை நீக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சொல்லப்போனால் இந்த உலகம் முழுக்க நல்ல ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக நிரம்பி இருக்கும். இந்த நாள் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய சில வழிபாட்டு முறைகளுக்கும் பரிகாரங்கள் செய்யறதுக்கும் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். நிறைய பேர் வீடுகளில் இன்றைக்கி பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய கஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பண கஷ்டம்தான். எல்லார் வீடுகள்லேயும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொஞ்சமாக வறுமை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. வரவுக்கேற்ற செலவு அப்படின்னு தான் பரவாயில்ல. ஆனால் வரவை தாண்டிய செலவு, வீண் விரயம் ஆகும்போது நாம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அது நம்ம கையில் தங்காது. இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம் தான் நாளைய தினம் வரக்கூடிய மகாலய அமாவாசை தினம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளும் பரிகார முறைகளும் நமக்கு நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும். நாளைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா காலையில் 6:05 சூரிய உதயம் வந்துடும். அதுக்கப்புறமும் இல்லை பகல் 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். மாலை நேரங்களில் திதி தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. படையல் போடணும் அப்படின்னா காலையில் 11 மணிலேருந்து 11:45 படையல் போட்டுருங்க. 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 1:30 2 மணிக்குள்ளே நீங்கள் படையல் போடலாம். நாளைய தினம் படையல் போடும்போது நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதுதான் அன்னதானம். முடிஞ்சால் யாராவது பெரியவங்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. ஒருவேளை சாப்பாடு உங்கள் கையால் போடும்போது அவங்க அதை சாப்பிட்டுட்டு மனசார வயிறார வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க வாழ்த்தக்கூடிய ஒரு வாழ்த்தும் உங்களோட முன்னோர்கள் பித்ருக்கள் வந்து அந்த ரூபத்தில் சாப்பிட்ட மாதிரி தான் அர்த்தம். என்னதான் நீங்கள் படையில் போட்டு காக்காய்க்கு சாதம் வச்சாலும் சாப்பாடு வச்சாலும் முடிஞ்சால் முதியோர்கள் பெரியவங்க அதுவும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்களை கூப்பிட்டு போடுறது ரொம்ப புண்ணியம். பசு மாட்டுக்கு உங்கள் கையால் ஏதாவது தானம் கொடுங்க. நம்மளோட இப்போ ரீசன்ட் வீடியோவில் பசு மாட்டுக்கு காகத்துக்கு என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம். நம்ம சேனலில் கூடிய வீடியோஸில் ரீசெண்டாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்த்து பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக பசுமாட்டுக்கு இந்த பச்சை பயிர் தானியம் ஊற வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். 7 ஜென்ம பாவம் 7 தலைமுறை பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு தானம் வந்து பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது. இந்த பொருள் அந்த பொருள் அப்படிலாம் கிடையாது. ஒரு வாழைப்பழம் கொடுத்தா கூட அதுக்கான பலனை நீங்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு தானம் தான் நாளைய தினம் பண்ணக்கூடிய மகாலய அமாவாசை பண்ணக்கூடிய தானம். இது போக நாளைய தினம் மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தூங்கி இருந்ததுக்கப்புறமா குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்கள் சேர்த்து குளிக்கும்போது உங்களுக்கு செல்வம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஒரு விரத நாள் இருக்குது அப்படின்னா அந்த விரத நாளை நம்ம தூங்கி இருந்ததுக்கப்புறமா செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? கண்டிப்பாக குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துலேயே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு அந்த விரத நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையும். அந்த விரத நாளை நீங்கள் வாங்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு நாளைய விரத தினம் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப தாமதமாக போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதிகாலை எழுந்து இந்த பொருட்களை சேர்த்து குளிச்சுட்டு உங்களோட அடுத்தடுத்த வேலையில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. இந்த விரத நாட்கள் இவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்குதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த விரத நாள் அமைய போகுது. அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையோ முடிஞ்சால் எல்லா பொருளையோ கூட கலந்து நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். அப்படி குடிக்கக்கூடிய பொருட்களில் ஒரு பொருளாக எடுத்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஒரு துளியை ஆட் பண்ணால் கூட போதும். போட்டுட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிக்கணும். உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஒரு 4-5 நபர்கள் இருக்கீங்கன்னா ஒரு பொருளையும் கொஞ்சமாக சேர்த்து எல்லா பொருளையும் சேர்த்துட்டு சேர்க்கக்கூடிய பொருளை தண்ணியில் கலந்துட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு கழிச்சு நீங்கள் குளிக்கிறது சிறப்பு. அதில் முதல் பொருள் முக்கியமான பொருள் வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷ்ண மூலிகை. பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வேர் தான் வெட்டி வேர். விநாயகருக்கு பண்ணக்கூடிய அபிஷேகங்களில் இந்த வெட்டி வேர் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. இந்த வெட்டி வேரோட வாசம் யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது, விரட்டி அடிக்கப்படும்.
தேவையில்லாத பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெட்டிவேர் வாசத்துக்கு கிட்டவே வராதான். அதனால் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரே ஒரு துளி வேர் சும்மா கிள்ளி போட்டால் கூட போதும். வாங்கிட்டு வந்து அதை போட்டுருங்க. இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகளில் கட்டாயம் கிடைக்கும். அந்த வெட்டிவேரை அதோட வாசமே தனியாக இருக்கும். குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுடுங்க. அது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், இனிப்பான ஒரு பொருள், டைமண்ட் கல்கண்டு. டைமண்ட் கல்கண்டை ஒரு கைப்பிடியோ அரை கைப்பிடியோ அவ்வளோலாம் போட தேவையில்ல. ஒரே ஒரு டைமண்ட் கல்கண்டு எண்ணிக்கையில் ஒன்று போட்டால் கூட போதும். சின்னதாக துளி அளவு போட்டு ஒரு 10 நிமிடத்துக்கு அப்புறமா 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிக்கும்போது அந்த விரத நாள் ரொம்ப இனிமையான நாளாக அமைய போகுது. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய ஒரு பொருள், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது ஒரு ஆன்டிபாக்டீரியல், கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த கல்லுப்பை சும்மா ஒரு சிட்டிகை ஒரு துளி போட்டால் கூட போதும். அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் மஞ்சள் தூள். மஞ்சள் தூளையும் ரொம்ப அதிகமாக கலக்கணும் அவசியம் இல்லை. ஒரு துளி ஒரு சிட்டிகை சும்மா கிள்ளி போட்டால் கூட போதும். அதையும் போட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறம் தலை குளிக்கிறது சிறப்பு. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் கடைசியாக தேன் கொஞ்சம் கலந்துக்கலாம். தேன் எப்படி கலந்துக்க முடியும்? தேன் தலையில் பட்ட தலைமுடி நரைச்சிடாத வெள்ளையாடாதான் ஒரு கேள்வி வரும். நீங்கள் அரை பாட்டிலோ ஒரு பாட்டிலோ கலக்க போகிறதில்ல. ஒரு துளி ஒரு எம்எல்னு சொல்லுவாங்கள்ல, மழை துளி ஒரு டிராப் இருந்தால் எவ்வளோ வரும்? அந்த அளவு போட்டால் கூட போதும். சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு துளி தேன் போட்டுட்டு இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் எல்லா பொருளும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கலந்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா காத்திருந்து தலை குளிச்சுடுங்க. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு சில பொருட்கள் தான் இருக்குது, இல்லை ஒரே ஒரு பொருள் தான் இருக்குனாலும் பிரச்சனை கிடையாது. அந்த பொருளை தண்ணியில் கலந்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுடுங்க. இப்படி குளிக்கும்போது குளிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. இப்படி தலைக்கு குளிக்கிறதுல என்ன வரப்போகுது? ஒரு விரதமும் இப்படி தான் அமைய போகுது. இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி வரும். அமாவாசை பௌர்ணமி மாதிரியான விசேஷ நாட்களில் விரத நாட்களில் நாம் செய்யக்கூடிய பரிகார முறைகள் தாந்திரிக முறைகள் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பு. அந்த நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா. அந்த நாட்களில் நம்ம இறை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நல்ல பலன் மட்டுமே கிடைக்கும். இந்த பொருட்களை சேர்த்து குளிக்கிறது மூலயமா உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இது மூலயமா உங்களுக்கு ஒரு லாபம் வருது, உங்களை பிடிச்சக்கூடிய தரித்திரம் பீடைகள்லாம் விலகி ஓடுது, செல்வங்கள் நிறையா சேருதுன்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போகிறீங்க. இதை செய்யணுங்கிற கட்டாயமும் கிடையாது. செய்யும்போது அதுக்கான பலன் உங்களை மட்டும்தான் சேரும். இதை பொருட்களை தலைக்கு உழைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கும் போது அந்த விரத நாள் மற்ற விரத நாட்களை விட இவ்வளவு இனிமையாக அமைஞ்சிருக்குதே அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. இந்த ஒரு மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த பொருட்களை சேர்த்து தலைக்கு குளிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.